இப்போ எனக்கு ஒரு ஃபோன் வாங்கணும், என்னோடய பட்ஜெட் 35,000 என்ன ஃபோன் வாங்குறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக இப்போ உள்ள நிலைமையில் நத்திங் ஃபோன் 1 ஏன் வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு கண்டிப்பாக வந்திருக்கும். ஆனால் அந்த ஃபோன் மட்டும் தான் நீங்கள் வாங்கணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா அந்த பட்ஜெட்டில் இல்லை அதை விட கம்மியான பட்ஜெட்டில் மோட்டோ Edge 30 அப்படின்ட்டு ஒரு ஃபோன் இருக்குது. அது உங்களுக்கு நத்திங்கை விட 30,000 கம்மியான பட்ஜெட்டில் அது கிடைக்கும். ஆனால் அதே நேரத்தில் சில இடங்களில் நத்திங்கை விட அதிகமான ஸ்பெக்கும் அந்த ஃபோனில் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஃபோனை கம்பேர் பண்ணால் எது பெஸ்ட்டு, யார் எதை வாங்கலாம் அப்படின்றதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ ஆரம்பிக்கலாம். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. ரைட்டு, எடுத்தோடனே ரெண்டு ஃபோனையும் நம்ம கம்பேர் பண்ணுறப்ப டிசைன் வைஸ் பில்டு வைஸ் பார்த்தோன்னா கண்டிப்பாக நத்திங் தான் இந்த இடத்துல முன்னாடி வந்து நிற்க போகுது. ஏன்னா நத்திங்கில் அந்த டிசைனே ஒரு யூனிக்கான ஒரு டிசைன் தான், எந்த ஃபோனையும் கம்பேர் பண்ண முடியாது. ஸோ டிசைன் வைஸ் பார்த்தோம்னா கண்டிப்பாக நத்திங்க்கு தான் ஒரு பாயிண்டிங்க. நத்திங் ஃபோன் ஒன்றில் நமக்கு 6.5 இன்ச் கொண்ட 120 Hz AMOLED HDR10+ சர்டிஃபிகேஷன் உள்ள டிஸ்பிளே இருக்குது. ஆனால் அதுவே நீங்கள் மோட்டோ சைடு போனீங்கன்னா 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணக்கூடிய POLED டிஸ்பிளே இருக்குது. இதுலேயும் HDR10+ சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல டிஸ்பிளேன்னு வர்றப்ப 144 Hz அப்படின்றதுனால நம்ம கண்டிப்பாக இங்கே அஃப்கோர்ஸ் மோட்டோவுக்கு தான் போய் ஆகணும். ஸோ டிஸ்பிளேயில் மோட்டோவுக்கு கண்டிப்பாக ஒரு பாயிண்ட். ரெண்டு ஃபோன்லேயுமே நமக்கு மேலே செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. நத்திங்கில் வந்து 16 MP செல்ஃபி கேமரா தான். மோட்டோவில் வந்து நமக்கு 32 MPக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் மெகா பிக்சல் வச்சு சொல்ல முடியாது, பட் அதிகமான மெகா பிக்சல் இருக்கிறதுனால நமக்கு அந்த இமேஜோடைய ஓவரால் குவாலிட்டி கண்டிப்பாக மோட்டோவில் தான் அதிகமாக இருக்க போகுது. ஸோ செல்ஃபி கேமராலையும் மோட்டோவுக்கு தான் ஒரு பாயிண்ட். தென் அடுத்து அப்படியே பின்னாடி உள்ள கேமராஸ்க்கு வந்தோம்னா மோட்டோவில் நமக்கு 3 கேமரா கொடுத்துருக்காங்க. ஆனால் நத்திங்கில் 2 கேமரா தான். நத்திங்கோட கேமரா அலைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா 50 MP பிரைமரி சென்சார், 50 MPக்கான ஒரு வைட் ஆங்கிள் சென்சார். அந்த பக்கம் மோட்டோலையுமே கிட்டத்தட்ட 50 MPக்கான பிரைமரி சென்சார், 50 MPக்கான ஒரு அல்ட்ரா வைட், ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் அதே நேரத்தில் மோட்டோவில் எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 MPக்கான ஒரு மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக அது எதுக்கும் யூஸ் இல்லை தான், பட் இந்த இடத்துல ஒரு சென்சார் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் நத்திங்லேயுமே நம்மளால் அல்ட்ரா வைட் கேமரா வச்சும் நம்மளால் மேக்ரோ ஷாட் ஷூட் பண்ண முடியும். இன்கேஸ் இந்த மேக்ரோவை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நத்திங் தான் நமக்கு அதிகமான இருக்க போகுது. ஏன்னா நத்திங்கில் பின்னாடி இருக்க அந்த LED லைட்டு, ஸோ அந்த லைட்டை வந்து நம்ம ஒரு ஃபில் லைட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ரோ ஷாட்ஸுக்கு அதை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நார்மலாக எடுக்கிற ஷாட்ஸை விட அந்த ஷாட்ஸ் ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஸோ மேக்ரோ ஷாட்ஸ்னு வந்தால் நத்திங் தான் இங்கே. கேமரா குவாலிட்டி அப்படின்னு வந்தாலுமே இந்த நத்திங்கில் வந்து நமக்கு OIS சப்போர்ட்டும் இருக்குது, EIS சப்போர்ட்டும் இருக்குது. அப்புறம் வீடியோ குவாலிட்டி ரெண்டு ஃபோன்லேயே நம்மளால் 4K எடுக்க முடியும். ஸோ இதுவுமே ரெண்டு ஃபோன்லேயும் ஈக்குவல் தான் வச்சுக்கோங்களேன். தென் அடுத்து பேட்டரி செக்மெண்ட் வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது. நத்திங்கில் நமக்கு 4500 mAh பேட்டரி இருக்குது. அதுவே நமக்கு மோட்டோவில் 4020 mAh பேட்டரி தான் இருக்குது. ஸோ 500 mAh வந்து நத்திங்கில் அதிகம். அதே நேரத்தில் ரெண்டு ஃபோன்லேயுமே ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் ரெண்டுலேயுமே சப்போர்ட் பண்ணும். ஆனால் நத்திங்கில் உங்களுக்கு பாக்ஸில் சார்ஜர் வராது, மோட்டோவில் உங்களுக்கு பாக்ஸில் சார்ஜர் உண்டு. அதே 33 வாட் பவர் சார்ஜரே உங்களுக்கு கிடைக்கும். நத்திங்கோட அதே சார்ஜர் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டில் 44 வாட் சார்ஜர் சேல் பண்ணுறாங்க. ஃபோன்லேயே 33 தான் எடுக்கும், இதுக்கட 44 வாட் அப்படின்றதா இருக்குது. பட் ஓகே, அந்த சார்ஜரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2500 ஆகும். ஸோ ஆல்ரெடி நத்திங் ஃபோன் ப்ரைஸ் அதிகம் மோட்டோவை கம்பேர் பண்ணுறப்ப. அதோட நீங்கள் சார்ஜரும் நத்திங் சார்ஜரே வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக தான் போகும். தென் அதை தாண்டி ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு ஃபோன்லேயுமே ஒரே ப்ராசஸர் தான், Snapdragon 778G+. ரெண்டு பெர்ஃபார்மன்ஸ் சொன்னப்போ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்க போகுது. ஏன்னா இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாக் யூஏல ரன் பண்ணுற ஃபோன், அதுவுமே ஸ்டாக் யூஏல ரன் பண்ணுற ஃபோன் தான். ஸோ மோரார்லெஸ் ரெண்டுமே ஈக்குவலாக தான் வரப்போகுது. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் வேரியன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நத்திங்கில் நமக்கு 8GB 12GB அப்படின்ட்டு ரெண்டு வேரியன்ட் இருக்குது. அதே மாதிரி 128 256 அப்படின்ட்டு ரெண்டு மெமரி வேரியண்ட்டுமே இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஃபோன்லேயுமே LPDDR5 RAM தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து முக்கியமாக ரெண்டு ஃபோனோட வெயிட், இதை நம்ம கண்டிப்பாக பேசணும். ஏன் அப்படின்னா மோட்டோவில் அந்த மோட்டோ Edge 30ல் ஒரு முக்கியமான விஷயமே அது ரொம்பவே ஒரு லைட் வெயிட்டான ஃபோன். கிட்டத்தட்ட அந்த ஃபோன் 155 கிராம் தான் வெயிட். ஆனால் நத்திங் வந்து 195 கிராம், கிட்டத்தட்ட 200 கிராம். ஸோ ஒரு வெயிட்லெஸ்ஸான ஃபோன்னா கண்டிப்பாக மோட்டோ தான் இங்கே. அப்புறம் ரெண்டு ஃபோன்லேயுமே 5G சப்போர்ட்டும் இருக்குது, ப்ளூடூத் 5.2 சப்போர்ட் இருக்குது. வேறு இதை தாண்டி ரெண்டு ஃபோன்லேயுமே ஹெட்ஃபோன் ஜாக்கும் கிடையாது, அதுவுமே நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. தென் இதை தாண்டி ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டோவை உங்களால் 30,000 வாங்க முடியும், மோட்டோ Edge 30. ஆனால் அதுவே நத்திங் உங்களுக்கு ஸ்டார்டிங் வேரியண்ட் வாங்கணும் அப்படின்னாலே உங்களுக்கு 32,000 செலவு பண்ணணும். ஸோ இப்போ லாஸ்ட்டாக எந்த ஃபோனை யார் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு அதிகமான ரெஃப்ரெஷ் டிஸ்பிளே வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மோட்டோவுக்கு தான் போய் ஆகணும். அப்புறம் டிசைன் வைஸ் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக பின்னாடி உள்ள அந்த நத்திங்கோட லைட்டு, கிளிஃப் இன்டர்ஃபேஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நத்திங் தான் போய் ஆகணும். இப்போ பர்சனலாக என்ன கேட்டிங்க அப்படின்னா என்னோட பட்ஜெட் 35,000, நான் எந்த ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சூஸ் பண்ணுறது கண்டிப்பாக மோட்டோவாக தான் இருக்கும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்த நத்திங் ஃபோனில் ஆல்ரெடி இப்போ ஃபோன் கையில் வந்தவங்களுமே நிறையவே இஷ்யூஸ் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இது ஒரு புது பிராண்ட் அப்படின்றதுல இதில் இந்த ஃபோனில் என்ன மாதிரி இஷ்யூஸ் வரப்போகுது அப்படின்றது இனிமேல் தான் தெரியும். ஸோ நம்ம அவசரப்பட்டு இந்த ஃபோன் வாங்கிட்டு அவஸ்தைப்படுறதை விட மோட்டோ எல்லாத்துக்குமே தெரிஞ்ச பிராண்ட், அதுவும் இல்லாமல் மோட்டோ Edge 30 ஒரு சூப்பரான ஃபோன், இப்போ வரைக்குமே நல்ல ஃபோன் தான். ஸோ அப்படி ஒரு ஃபோனை வாங்குறது நல்லது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த நத்திங் ஃபோனில் இப்போதைக்கு வாங்கினவங்க என்னென்ன இஷ்யூலாம் சொல்லியிருக்காங்க நான் சொல்கிறேன் பாருங்களேன். ஃபோனோட பின்னாடி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கனால பின்னாடி மாய்ஸ்டர் ஃபில் ஆகுது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் சிலர் க்ரீன் டிண்ட் இஷ்யூ இருக்கிறதா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா ஃபோனுக்குள்ளே டஸ்ட் பார்ட்டிகிள்லாம் நிறையா தெரியுது அப்படின்றாங்க. ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும்னா நம்ம ஃபோனில் நார்மலாகவே டஸ்ட் பார்ட்டிகிள் உள்ளே போகும், பின்னாடி நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லாதனால நமக்கு அது தெரியல. நீங்கள் கழட்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டஸ்ட் இருக்கும். ஆனால் அது நத்திங் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால நமக்கு அந்த டஸ்ட்டு கண்டிப்பாக கண்ணுக்கு தெரியும். ஸோ அது உறுத்தலாக தான் இருக்கும். ஏன் புது ஃபோன் வாங்கி டஸ்ட் உள்ளே போச்சா உறுத்தலாக இருக்காது என்ன, அதே தான் மேட்ரு. இப்போதைக்கு ஃபோன் கையில் வந்து 2 நாளில் வந்த இஷ்யூஸு. இது போக இன்னும் வருமா அப்படின்றது வர்ற நாட்களில் தான் தெரியும். ஸோ என்னோடய ஒப்பீனியன் படி என்னோடய சாய்ஸ் நீங்கள் மோட்டோ Edge 30 போகிறது நல்லது அப்படின்னு தான் சொல்லுவேன். அதை தாண்டி நீங்கள் நத்திங் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களுடைய விருப்பம் தான், ரைட்டா? ஸோ இதுதான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா லைக்கை போட்டு விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அடிச்சிங்கன்னா இதே மாதிரி சூப்பரான வீடியோஸ் நம்ம சேனல் வந்துட்டே இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் கூடிய வந்து மீட் பண்ணுறேன். Until then, this is Arvi from Arvi Tech Tamil signing off.